ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவிளை சுற்றுலா தலம் அருகே கடல் அரிப்பால் சாலை சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கலிங்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி கடற்கரை கிராமத்தில் இருந்து சொத்தவிளை, சங்குதுறை உட்பட கடற்கரை கிராமங்களை இணைத்து பல ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரை சாலை ஏற்படுத்தப்பட்டது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு கேரளா மற்றும் சுற்றுலா பயணிகள் மணக்குடி வழியாக இந்த கடற்கரை சாலை வழியாக பயணித்து சொத்தவிளை மற்றும் சங்குதுறை கடற்கரையை பார்வையிட்டு மேலகிருஷ்ணன்புதூர் வழியாக திருவனந்தபுரம் செல்கின்றனர். சில வருடங்களுக்கு முன்பு கடல் சீற்றம் காரணமாக சொத்தவிளை, அம்பலபுரி பகுதியில் உள்ள கடற்கரை சாலை சேதமடைந்த நிலையில் வாகன போக்குவரத்து அன்று முதல் அப்பகுதியில் தடை செய்யப்பட்டது. அதன் பின்னர் இந்த சாலை புதுப்பிக்கப்படவில்லை. புத்தளம் பேரூராட்சிக்குட்பட்ட இந்த பகுதியை சீரமைப்பது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று இரவு கடல் சீற்றத்தினால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரை சாலை மீண்டும் துண்டிக்கப்பட்டது. எனவே கடல் அரிப்பால் சாலை சேதமடைந்துள்ளதால் மீனவ கிராம மக்கள் மற்றும் கடற்கரை அருகில் உள்ள விளைநிலங்களுக்கு செல்லும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கடல் அரிப்பால் துண்டிக்கப்பட்ட சாலையில் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே மீண்டும் கடல் அரிப்பு ஏற்படாத வண்ணம் சாலையை சீரமைத்து மீண்டும் போக்குவரத்து தொடர மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.